தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்று ஒரு வாக்கு கொடுக்கின்றார். என்னவென்றால், நாம் நீதிமானாக வாழ்ந்தோம் என்றால் அவர் நம் வழிகளை எல்லாம் அறிந்து நம் நினைவுகள் எல்லாம் அவர் ஆசீர்வதித்து நம் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் நம்முடன் இருந்து வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆனால் நாம் நீதிமானாக வாழ வேண்டும். ஒரு சில நாட்களில் மட்டுமே நீதிமான். சூழ்நிலைகள் வரும்பொழுது நீதிமானின் அந்த நெறியிலிருந்து தவறி விடுவது, இப்படி வாழாமல் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருந்து நீதிமான்களாக வாழும் பொழுது அவர் நம் வழியை அறிந்து நம் வழிகளிலெல்லாம் அவர் கூட வந்து அவர் முன்னே சென்று கோணலான வழியை கூட நேர்மையாக்கி நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் நீதிமானாக வாழும் பொழுது எங்கள் வழிகளில் நீர் முன் சென்று எங்கள் காரியங்களை வெற்றியாக முடித்து தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் நாங்கள் எந்த சூழ்நிலையும் நீதிமான் என்ற அந்த நிலையை விட்டு மாற மாட்டோம் என்று உறுதி கூறுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். எங்களை ஆசீர்வதிங்க, நீதிமானாக வாழச் செய்து எங்கள் வழிகளிலெல்லாம் வெற்றி வழிகளாக மாற்றித்தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.